நேற்று சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை பலருக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. இங்க தமிழகத்துல அது அதிர்ச்சி ஏற்படுத்தினதான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா வேற வேற இஷ்யூக்கள் இங்க பேசிட்டு இருக்கிறதுனால இதற்கு கவனம் கொடுத்துருப்பாரான்னு தெரில. ஆனா இந்தி சேனல்கள்ல இதை பத்தி எல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டது. என்னன்னா, நாக்பூர்ல ஒரு விமானப்படை அதிகாரி அவருடைய மனைவி, அவங்களுக்கு எப்படியோ ஒரு அயாஸ் மத்தரே அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய நண்பர் எப்படியோ அவங்களுக்கு ஒரு ஒரு உறவு வந்திருக்குது. ஏதோ ஏதோ பேசியிருப்பாங்க போல இருக்கு. ஆனால் ஹோட்டலில் ஒரு முறை சந்திக்கும் பொழுது இவர் என்னென்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் ஒரு போதை இதை கலந்து கொடுத்தாரான்னு தெரில. அவங்க மயக்கமாயிடுறாங்க. பார்த்தா அவங்க பாலியல் இதுக்கு அந்த அட்டாக்குக்கு பலியாகி இருக்கிறாங்க. அதை வந்து வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கிறான். இதை காட்டி அவன் மிரட்டி பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறான். பிளாக்மெயில் பண்ணி அப்பொழுதே அவன் வந்து பல லட்சம் ரூபாய் அவங்கள்ட்டேருந்து 4 லட்சம் ரூபாய் அவங்கள்ட்ட கறந்துருக்கிறான். இல்லைன்னா நான் சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன் அப்படி இப்படி உன்னுடைய கணவருக்கே இந்த வீடியோவெல்லாம் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க பயந்துக்கிட்டு 4 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. சைமல்டேனியஸாக இவங்க பயப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவன் என்ன பண்ணுறான், பிளாக் மேஜிக் பண்ணுறான். அப்புறம் இவனுக்கு வந்து உதவியாக ஒரு மௌல்வி, அவர் தான் இவனுக்கு அந்த அவங்கள மதம் மாற்றுவதற்கு. ஏன்னா அந்த அம்மா அந்த ஒரு வீடியோ போகுது வைரலா. என்னன்னா, அவங்க என்னை உற்று இது வரைக்கும் நடந்ததோடு சோடுதோன்னு அவங்க அழுகுறாங்க. ஆனா இவன் வந்து கல்மா படிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த கல்மா படிக்கிறதுங்கிறதுக்கும் பொழுது உங்களுக்கு நம்முடைய சுற்றுலா பயணிகளை பகல்காம்ல சொல்ல சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இவன் அதை சொல்றான். அவங்கள வந்து அவங்க இவனுடைய அந்த இதுலேருந்து அவங்களால விடுவிச்சுக்க முடியாத ஒரு சூழல். அதுதான் அந்த வீடியோ இருக்குது. அவன் ஏதோ ஒரு பாட்டிலேருந்து ஒரு பிளாக் மேஜிக் ஏதோ ஒரு ஊதுறான் அவன் முகத்தில். அதுக்கு பிறகு அவங்கள ரேப் பண்ணான் அப்படிங்கிற செய்திலாம் வருது. இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அமீன் ஷேக் மற்றும் அயாஸ் மத்தரே. இவங்களுக்கு ஆதரவாக இருந்த அசரத் மௌலானா அவரையும் கைது பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு மதமாற்றம் நடப்பதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது சேம் பேட்டர்ன் ரிப்பீட்ஸ். ஊர் மாறுகிறது, ஆட்கள் மாறுகிறார்களே, பாதிக்கப்பட்ட பெண்கள் மாறுகிறார்களே தவிர அதே இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இதே செயலை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஹிந்துக்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் பிரச்சனையே. வேற ஒன்றும் பாருங்க, அதே தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப டிசிஎஸ்ல நடந்தது, நான் பேசணும். விப்ரோல நடந்தது. ஹைதராபாத்ல வேற ஒரு கம்பெனி, நிறைய கம்பெனில இப்ப ஒவ்வொரு கம்பெனி இந்த மாதிரி நடந்து கொண்டே இருக்கிறது. லென்ஸ்கார்ட்ல அவன் வந்து ஹிந்து விரோதமாக அந்த செயல்படுறான், போட்டு வச்சுட்டு வரக்கூடாது என்று சொல்லி. அப்ப இந்த மாதிரி தொடர்ந்து ஹிந்து நிந்தனை செய்யக்கூடிய, ஹிந்து பெண்களை தாக்கக்கூடிய, ஹிந்து பெண்களை மிரட்டி ஹிப்னடைஸ் பண்ணி அல்ல பிளாக் மேஜிக் பண்ணி அவங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அதன் பிறகு மதமாற்றம் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு ராக்கெட் மாதிரி, பெரிய நெட்வொர்க் மாதிரி எல்லா இடங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஹிந்துக்கள் விழிப்போட இருக்கணும். அதனால நமக்கு ஏதாவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, தெரிஞ்ச ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, இப்படி யார் வந்து எந்த வடிவத்தில் துலுக்கன் வந்தாலும் நம்ம அவரை நம்ப கூடாது என்பதை இதன் மூலம் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். முதல் படிப்பினை. அந்த நீங்க சொன்ன அந்த பாதிக்கப்பட்டவரே ஒரு முன்னாள் நண்பர் மூலம் தான் அவனுக்கு இடையாக இருக்கா. முன்னாள் நண்பருக்கு தெரிஞ்சவர், அவன் ஃப்ரெண்டு சொன்னான்ப்பா. அப்பா நம்பி போய் ஹோட்டலுக்கு போறாங்க, ஒரு குளிர்பானத்துல கொடுத்து அதே இதே சேம் பேட்டர்ன். ஒரு பெண் பாதிக்கப்பட்டா அந்த பலவீனத்தை பயன்படுத்தி மிரட்டி திரும்ப திரும்ப வந்து அவங்கள விக்டிம் கூட அதை பயன்படுத்தி தொடர்ந்து மிரட்டி கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதனால ஹிந்துக்கள் விழிப்போடு இருக்கணும். ஏன்னா ஒரு துலுக்கனுக்கு என்னதான் இருந்தாலும் நாம வந்து நினைக்கிறோம் இஸ்லாமிய நண்பன், அவனு நம்ம நண்பன் இல்லை, நம்ம காஃபிர். ஒரு காஃபீரை வந்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அப்படி இஸ்லாம் அவனுக்கு உரிமை கொடுக்கிறது. காஃபீர் வந்து உனக்கு அடிமை, உன்னை விட கீழானவன் இஸ்லாம் சொல்கிறது. ஒரு காஃபீர் பெண்ணை வந்து நீங்க என்ன வேணா பண்ணலாம், இஸ்லாம் அந்த உரிமை கொடுக்கிறது. அப்போ உன்னை காஃபீராக பார்க்கக்கூடியவன் ஒவ்வொரு முஸ்லீம் அப்படிதான் பார்க்கிறாங்க என்ற உணர்வு முதல்ல ஒவ்வொரு ஹிந்துக்களுக்கு ஏற்படும். அடிப்படையே எங்கதான் வரும். இப்ப பாருங்க, ஏன் இந்த மாதிரி மதம் மாத்திரம் இப்படியாவது ஒரு ஆள் கூட்டணும். அப்படி எண்ணிக்கை கூட கூடத்தான் இந்த நாடு ஒரு முஸ்லீம் நாடாக மாறும். அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, காஸ்வா இ ஹிந்த். ஹதீஸ்ல இருக்கு இந்தியாவை எப்படி வந்து துலுக்கு நாடாக மாற்றுவது, காஸ்வா இ ஹிந்த். டூல் கிட் இருக்கு, எப்படி பண்ணணும்னு. ஆமா, அதுக்கான டூல் கிட். லவ் மூலமா, எமோஷனலா எப்படி பண்றது, லவ் மூலமா. இந்த மாதிரி
பாலியல் வன்புணர்வு பண்ணி அதன் பிறகு எப்படி மதம் மாத்துறது, அதை மிரட்டி. அப்ப பொருளாதார ரீதி எப்படி, லேண்ட் ஜிகாத், இப்படி பல வகைகள். இப்படியாவது நீ எண்ணிக்கையை கூட்டி இஸ்லாமிய அதிகப்படுத்தணும். இதுதான் காஸ்வா இ ஹிந்து சுருக்கமா. இந்த காஸ்வா இ ஹிந்து எப்படிலாம் செயல்படுத்தணும் சொல்லி வெளிப்படையாக தேனியில பேசினார் ஒருத்தர். இந்த மாதிரி பேசியிருக்காரு, அவர் தேச விரோத செயல், என்னையே அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு பேட்டி சிடியில கொடுத்ததுக்காக பாலகோதன் மேல எஃப்ஐஆர் போட்டு விசாரணை கூப்பிட்டாங்க. நடந்தது. அதனால இது அடிப்படை. இதுதான் இந்த அடிப்படையான தெளிவாக புரிந்து கொண்டால்தான் இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். இதுதான் அடிப்படையான ஒரு சித்தாந்தமே. இன்னைக்கு பாருங்க, எல்லா நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, யூகேல, யூரோப்ல அங்க இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களா போய் கேங் ரேப் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான் இஸ் a கேங் ரேப் கண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊருக்கு அடைக்கலமா போயிருக்கான் யூகேல. அவனுடைய இதுல சட்ட சபையில பேசியிருக்காங்க இதை பத்தி. அப்ப இப்படிப்பட்ட எண்ணத்தை அவர்களுக்கு உருவாக்குவது அந்த இஸ்லாமிய மத கோட்பாடு. காஃபீர் என்று சொல்லக்கூடிய யாருமே அவன் மேல நீ என்ன வேணா செய்யலாம் என்கின்ற சுதந்திரத்தை கொடுப்பதாக அந்த கோட்பாடு அமைகிறது. அதான் இது அடிப்படையே. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால ஹிந்துக்கள் விழிப்படைவதுதான் இதற்கு ஒரே தீர்வா நான் பார்க்கிறேன். ஏன்னா விக்டிம் நாம தான். நாம ஹிந்து சமுதாயத்தை பத்தி உன்னுடைய வேதத்தையோ புராணத்தையோ பகவத்கீதையோ இல்ல வேற ஏதாவது தேவாரம் திரிவாசகம் எதுவுமே தெரிய வேண்டாம். தெரியாட்டி பரவாயில்ல. ஒரு முஸ்லீம் யார், அவன் என்ன பண்ணுவான், ஒரு கிறிஸ்டின் எப்படி மதம் மாத்துவான், ஏன் மதம் மாத்துறான், இந்த அடிப்படையை தெரிந்து கொண்டாலே போதுமானது. இது தெரியாவிட்டால் நாளைய இந்தியா நம் கையில் இல்லை. நம்முடைய அடுத்த சந்ததி நம் கைவிட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஆபத்து இருக்கிறது. அதற்கான ஒரு அறிகுறியாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன்.